கர்த்தருடைய பிரசித்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 14-15 வசனங்கள். உலகத்திலே சுடர்களைப் போல் பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் மாசற்றவர்களுமாக. ஆமென். உலகிலேயே மிக உயர்ந்த உலோகம் பிளாட்டினம் தான். இவை ரஷ்யா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பூமிக்கடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு வருகிறது. 18ஆம் நூற்றாண்டு முன்பு வரை யாருமே வாங்க முடியாத, விலை மதிப்பிடவே முடியாத ஒன்று தான் இந்த பிளாட்டினம். இதை ராஜாக்கள் மட்டுமே வாங்கி பயன்படுத்தி வந்தார்கள். நமது இங்கிலாந்து குயின் கிங் அவர்களுடைய அரச பட்டத்தில் உள்ள மணி மகுடத்தில் அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் இந்த பிளாட்டினத்தை. இதில் எப்படி என்ன விசேஷம் உள்ளது என்றால், காற்றின் ஈரப்பதம் இதை ஒன்றுமே செய்ய முடியாது, துருப்பிடிக்காது, நிறம் மாறாது. ஆனால் தங்கம் நிறம் மாறிவிடுகிறது. காற்று மண்டலத்தில் உள்ள மாசுக்கள் இதன் தன்மையை மாற்ற முடியாது. இதன் உருகு நிலை, அதாவது டெம்பரேச்சர், மிக அடர்த்தி அதிகம். ஆகவே மோட்டார் ஃபேக்டரிகளிலும் எலக்ட்ரானிக் பொருட்கள் செய்யவும், ஃப்ளைட் ஜெட் பாகங்களை செய்யவும், மருந்து உபயோகப் பொருட்கள் செய்யவும், ஆப்ரேஷன் தியேட்டர்களிலும், விலை அதிக மதிப்புள்ள இடங்களிலும் இதன் தனித்தன்மையை உலகிற்கு காட்டி வருகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த பிளாட்டினம் போன்று காணப்படுகிறீர்களா? எப்படி இருக்கிறீர்கள்? இந்த உலகிற்கு உங்களையும் விலையேறப்பட்ட மகிமையுள்ள ஒரு விசேஷமுள்ள பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து போல வாழும் தேவ பிள்ளைகளாகவே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இந்த உலகில் உள்ள நண்பர்கள் மத்தியில் நீங்கள் மட்டும் தனித்தன்மை, உங்களது வேலை ஸ்தலங்களில் நீங்கள் மட்டும் வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த நிலை காணப்பட வேண்டும். உங்கள் குடும்பத்தில் தனித்தன்மை, வசிக்கும் இடங்களில் தனித்தன்மை காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகில் வசிக்கும் கோணலும் மாறுபாடுமான இந்த கரை திரை உள்ள சந்ததி நடுவில் நீங்கள் மட்டும் எப்போதும் தனித்தன்மையுடன் ஒரு விசேஷ நற்குணம், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆமென். God bless you.